ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன டேஸ்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி காளான் பெப்பர் கிரேவி இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலு. நான் வந்து என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தேன். இது ஒரு லேர்னிங் தான். அவள் படிக்கும்போதே இதை வந்து கற்றுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கு கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். சமையலை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிடைக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். காளானுக்கு தேவையான அந்த பெப்பர் கிரேவிக்கு தேவையானதை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க. நல்லா வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கிடணும், பச்சை மிளகா பொடுசாக நறுக்கிடணும், தக்காளி பொடுசாக நறுக்கிட்டு காளானையும் பொடுசாக நறுக்கிடணும். கருவேப்பிலை நம்ம எப்பயும் போல், கொத்தமல்லி, அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நமக்கு இது போக ஆயில் வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் கூட ஊற்றிட்டு அதில் சீரகம் மட்டும் இன்றைக்கி சேர்த்தோம். சோம்பு நான் சேர்க்கலை. சீரகம் மட்டும் ஒரு பொருளை மட்டும் சேர்த்து இப்போ ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணி சீரகத்தை போட்டுட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கிடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு இதுக்கு முக்கியமாக தேவை. கிரேவிக்கு மிளகை வந்து நல்லா பொடுசாக நுணுக்கி வச்சுக்கிறணும். இது வந்து என் பொண்ணு தான் நறுக்கிறா, அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன் இன்றைக்கி. வெங்காயம் பொடுசாக நறுக்கிறணும், பச்சை மிளகா, கருவேப்பிலை, காளான், தக்காளி. இதில் வந்து வெங்காயமும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிடணும், தக்காளி கொஞ்சம் அரைச்சி ஊற்றிடணும், கொஞ்சம் கிரேவியாக இருக்கிறதுக்கு. இப்போ ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சீரகத்தை போட்டுடணும். நீங்கள் தேவையான சோம்பு கூட போடலாம். ஆனால் நாங்கள் இந்த முறைப்படி செஞ்சோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா பொடுசாக நறுக்கிட்டா, நாங்கள் சொல்லி கொடுத்த முறைப்படியே அவள் என்னையோட பொடுசாக நறுக்குவாள். இது வந்து ஒரு கட்டுற லேர்னிங் தான். அது படிப்போடு சேர்த்து நான் இதை கற்றுக் கொடுக்குறேன். எப்படி மாதம் 2 ரெசிபி வந்து கற்றுக்குருவா. இதே மாதிரி நான் பக்கத்துலேருந்து சொல்லி கொடுப்பேன். இப்போ இஞ்சி பூண்டு ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா லைட்டாக ப்ரௌனாக வந்தோடனே இப்போ பொடுசாக நறுக்கி வச்ச தக்காளியை வந்து நல்லா வந்து வதக்கிடணும். இந்த வதக்கிறதுலாங்க எந்த டேஸ்ட்டு, நான்வெஜ்னாலும் வெஜ்ஜுனாலும் நம்ம மற்ற நேரத்தில் அரைகுறையாக வதக்கினாலும் அந்த டேஸ்ட்டான ரெசிபி பன்னீர் கிரேவி, அந்த காளான் கிரேவி, இதை கிரேவி ஐட்டத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ நல்லா வதங்கிருச்சு. வதங்கின பிறகு தக்காளியை வந்து இன்றைக்கி அரைச்சிக்கிட்டோம். வெங்காயத்தை வந்து அரைக்கலை. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிடணும். போட்டுட்டு அந்த இப்போ குழியாக வந்தோடனே இப்போ காளானை வந்து ஆட் பண்ண சொன்னேன். காளானை ஆட் பண்ணி நல்லா வதக்கின பிறகு இது காளான் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். முதலே வந்து ஆயிலில் போட்டால் அது ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும். அதனால் இதை நல்லா வதக்கிடணும். வதக்கின பிறகு இதை வந்து அதுக்கடுத்து மல்லித்தூள் இதில் போட்டுட்டு சில்லித்தூள், நீங்கள் கலருக்கு வேணால் நம்ம சில்லித்தூளே காஷ்மீர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் தண்ணி வந்து லாஸ்ட்டாக தேய்ச்சிக்கலாம். இப்போ மிளகு கிரேவினால், காளான் மிளகு கிரேவினால், பெப்பர் கிரேவி, காளான் பெப்பர் கிரேவினால் பெப்பர் வந்து 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறணும். போட்டுட்டு நல்லா கிண்டிடணும். இந்த நிறம் வந்து நம்ம வந்து இவங்க காரம் தேவைனால நான் சில்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சில்லித்தூள் தேவை இல்லாட்டி பெப்பரை மட்டும் போட்டுக்கலாம். மல்லித்தூளும் பெப்பரும். ஆனால் வந்து நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால பெப்பரை வந்து போட்டுட்டு மறுபடியும் இறக்க போகும்போது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்போது அந்த பெப்பர் கிரேவி நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டுட்டு நல்லா இப்படி தக்குன்னு வந்துட்டு நல்லா கொத்தமல்லியை தூவிடணும். இப்போ வந்து ப்ரெசன்ட் பண்ணுறோம். நம்ம ரெடி ஆயிடுச்சு பெப்பர் காளான் கிரேவி. இதுதான் இன்றைக்கி எங்களோட சாப்பாடு. அப்புறம் முட்டை கொஞ்சம் கிரேவி ஆட்டம் வச்சோம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடிக்கடியிலையும் போட்டு எடுத்து போடுறேன் வீடியோவை. இது என் பொண்ணுக்கு நான் வந்து கற்றுக் கொடுத்தது தெரியா. படிப்போடு சேர்த்து இந்த சமையலையும் நான் வந்து மாதம் ஒரு 2 ரெசிபி வந்து கற்றுக் கொடுக்குறேன். என்னையை விட அவளை டேஸ்ட்டாக செய்கிறாள். ஏன்னா ஃப்யூச்சரில் அவளுக்கு வந்து தேவை கண்டிப்பாக சமையல். அதனால் எப்படி சிக்கனமாக ஆயில் எடுக்கணும், எப்படி நறுக்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்து இது கற்றுக்கிட்டது தான். அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதனால் இந்த முறைப்படி நீங்களும் செஞ்சு டேஸ்ட்டு பாருங்கள். வாங்க வந்தால் எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. இது வந்து மதியம் சந்தோஷமாக நாங்கள் சாப்பிட்டோம் பிள்ளைகளோட. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா முட்டை கிரேவி, இது வந்து காளான் பெப்பர் கிரேவி, சாதம் இப்போ ஊற்றி சூடாக சாப்பிட்டோம். இன்றைக்கி சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த நாள் மறக்கவே முடியாது. நான் சொல்லி கொடுத்து அவள் செஞ்சது. லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.